நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. பாஜகவோட கூட்டணி வைத்ததை கலைஞர் வச்சாரே அப்படின்னு கேட்டபோது, வாஜ்பாய் என்கிற நல்ல மனிதர். அவர் இருக்கின்ற அமைப்பு வந்து தவறான கட்சி. அதனால் அவருடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக தவறான கட்சியில் இருந்தால் நாங்கள் அவருக்கு ஆதரவு தருகிறோம். ஆனால் நாங்கள் 13 நிபந்தனைகளை விதிக்கிறோம். அதுக்கு ஏற்றுக்கொண்டால் வாஜ்பாயுடன் கூட்டணி அப்படின்னாங்க. அவர் அதை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் செஞ்சார். அப்படிதான் அந்த கூட்டணி அமைஞ்சது. பழனிசாமி மாதிரி போய் அங்கே பாஜக ஆளுகின்ற மாநிலமே இருந்தால் கூட மாநிலமே எதிர்த்தா கூட அவங்க நீட் தேர்வு அவங்க எதிர்க்கிறாங்க, ஜிஎஸ்டி அவங்க எதிர்க்கிறாங்க. பாஜக ஆளுற மாநிலத்திலே அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. உடனடியாக நிறைவேற்றின புண்ணியமா இவர் பழனிசாமி. அந்த மாதிரி எல்லாம் போகலை. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து கூட்டணியை பற்றி பேசும்போது பழனிசாமி கொஞ்சம் தைரியமாக சொன்னார். தனியாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அமித்ஷா சொன்னதுக்கு பதில் சொன்னார். இது நான் தான் முடிவெடுக்க போறேன் தைரியமாக சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ திருப்பி போயிட்டாருன்னு வச்சுங்க, அது வேற. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இது வந்து விஜய் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருச்சு. அது உங்களுக்கு சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் தூக்கி விட்டாலும் அவர் 2.5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறாருங்க. இல்ல, அவருடைய வருகைக்கு பிறகு திராவிட கட்சியினுடைய வியூகங்கள் மாறி இருக்கு. தேர்தல் வியூகமே மாறி, திராவிடமே மாறி போச்சு. அப்புறம் வேற என்ன? விஜய் வந்ததுக்கு பிறகு வேற என்னாச்சு? சூரியன் மேற்கு ஒதுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேற தெரியுமில்ல. சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன். வேற என்ன? விஜய் வந்ததுக்கு பிறகு என்ன? வேற டிவி கண்டுபிடிக்கப்பட்டதா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டதா? விஜய் வந்ததுக்கு பிறகு வேற என்ன மாற்றங்கள் சொல்லுங்க. இல்ல, இயல்பாகவே தமிழக மக்களுக்கு ஒரு திரைக்கவர்ச்சியின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கும். உங்களுக்கு எம்ஜிஆருக்கு மீடியாக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க. தமிழக மக்களை சொல்லாதீங்க. தமிழக மக்கள் உங்களுக்கு தெரியாது, அதனால இப்ப சொல்லுங்க. மீடியாக்கள் சொல்லுங்க. முதல் மாநாட்டிலே மிகப்பெரிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தாருங்க. 1 கோடிங்க. என்ன பச்சைக்காரத்தனமா பேசுறீங்க? தமிழ்நாட்டு நம்பர் வந்து 1.5 கோடி. யாரு கட்சி ஆரம்பிச்சாலும், சினிமாக்காரர் ஆரம்பிச்சாலும் 1.5 கோடி உங்களுக்கு உறுப்பினர்கள். அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து 15 கோடி உங்கள் கணக்கு பிரகாரம். அது திமுக அந்த தாவேகா மாநாட்டில் 1.5 கோடி. அப்புறம் வந்து பரந்தூர் இதில் வந்து விவசாயிகள் போராட்டத்தில் 3 கோடி அனுப்புவோம். நேற்று வந்து அந்த லாக்அப் டெத்தை பற்றி பேசும்போது 6 கோடி அனுபவம் இருந்தாங்க. ஆக மொத்தம் 13 கோடிக்கு பக்கமாக அவருக்கு உறுப்பினர்கள். சரியா?